இப்போ நம்ம சர்ஃபேசி ஆக்ட் பார்க்கலாம். சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னா என்னென்னா, நம்ம ரெக்கவரியை வந்து துரிதப்படுத்தணும், சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால 2002 சர்ஃபேசி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும், அதாவது மக்களவையிலையும் மாநிலங்களையும் ஒரு பில் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட மெஜாரிட்டிக்கு அப்புறம் பிரசிடென்ட்டோட சாங்ஷனுக்கு அப்புறம் இது வந்து சட்டம், அதாவது சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னு 2002 வந்தது. அதோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா செக்யூரிடைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட். சரி, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம டிஃபால்ட்டர், வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னு பார்க்கலாம். டிஃபால்ட்டர்னா do not have capacity to repay டியூஸ் பெண்டிங். டியூஸ் பெண்டிங்காக இருக்குது, அதாவது அவரோட நிலுவைத் தொகை இருக்குது, கட்டலை. ஏன் கட்டலைன்னா அவருக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி இருக்கார், இந்த வருஷம் ஒரே வறட்சி, அப்போது அவர் கட்டணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை, ஏன்னா விளைச்சல் இல்லை. அப்போ அவரை வந்து நம்ம டிஃபால்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னா ஹேஸ் த கெப்பாசிட்டி டு repay பட் டியூஸ் பெண்டிங்காக இருக்குது, ஆனால் அவரால் கட்டதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்கும், ஆனாலும் அவர் கட்ட மாட்டேங்கிறாரு, வேணும்னே கட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ அவங்கள வந்து நம்ம வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில கார்பரேட் கூன்ஸ் இருக்காங்க, நம்ம அடிக்கடி நியூஸ்லாம் பார்ப்போம், விஜய் மாலையா, அவங்களால கட்ட முடியும் ஆனால் அவங்க கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களெல்லாம் வந்து வங்கிகள் வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போது சர்ஃபேசி ஆக்டில் என்னென்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அதுக்கு என்ன கட் ஆஃப் பீரியட் அப்படின்னு பார்க்கலாம். இஷ்யூ ஆஃப் டிமாண்ட் நோட்டீஸ். ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க வித்தின் 15 days ஆஃப் என்பிஏ. அந்த சப்ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கல்ல, SMA 2க்கு அப்புறம் 91st day வந்து சப்ஸ்டாண்டர்ட்னு வந்துடுது. அந்த வித்தின் 15 days வந்து டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புவாங்க. டிமாண்ட் நோட்டீஸ்னு என்னென்னா, நீங்கள் டிமாண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ வந்து நிலுவைத் தொகை கட்டாமல் இருக்கீங்க, இவ்வளோ பெண்டிங் வச்சுருக்கீங்க, அதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இவ்வளோ பிரின்சிபல், எங்களுக்கு பணத்தை உடனடியாக செலுத்துங்க அப்படின்னு ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. டைம் கிவ், அந்த டிமாண்ட் நோட்டீஸில் டைம் கொடுத்துருப்பாங்க, இத்தனை நாளைக்குள்ளே எங்களுக்கு டியூ செட்டில் பண்ணணும். டைம் கிவன் டு செட்டில் டியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 days ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் கிடச்ச 60 நாளைக்குள்ளே அவங்களுக்கு நம்ம டியூஸை செட்டில் பண்ணணும். அப்புறம் ரைஸ் அப்ஜெக்ஷன் இஃப் எனி பை த கஸ்டமர். சில நேரம் கஸ்டமர் இல்லை நான் ஒழுங்காக கட்டியிருக்கேன், இல்லை நீங்கள் அமௌண்ட் தப்பாக போட்டிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது சில அப்ஜெக்ஷன்ஸ், சில முறையீடுகள் வச்சுருப்பாங்க. அதை அவங்க வித்தின் 15 days ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் நோட்டீஸ் கிடச்ச 15 நாளைக்குள்ளே அவங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். இப்போ ரிப்ளை டு கஸ்டமர்ஸ் அப்ஜெக்ஷன் பை பேங்க் வந்து அந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணாங்களா அந்த கஸ்டமருக்கு வித்தின் 15 days ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அப்ஜெக்ஷன் வந்து அவங்க அதுக்கு ரிப்ளை கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போது இதில் ஏதாவது லீகல் இஷ்யூஸ் வரும்ல, பேங்க் மேலே குறை இருக்கலாம், இல்லை கஸ்டமருக்கு குறை இருக்கலாம், இல்லை கஸ்டமருக்கு சில முறையீடுகள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து எங்கே அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா டிஆர்டிம்பாங்க, டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல். இல்லை ஒருவேளை கார்பரேட் கம்பெனிஸாக இருந்தால் அவங்க டிஆர்டி போக மாட்டாங்க, நேஷனல் கம்பெனிஸ் லா ட்ரிபியூனல் அப்படின்னு இருக்குது. இந்த சிவில் கோர்ட்ஸ், நம்ம சாதாரண கொள்ளை அந்த மாதிரி போகிறோம்ல, அந்த மாதிரி சிவில் கோர்ட்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, டிஆர்டியும் என்சிஎல்டியும் தான் எடுத்துகிட்டு போக முடியும். இதுக்கப்புறம் திரும்ப இப்போ நமக்கு எப்படி மாவட்ட நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு இஷ்யூ சால்வ் ஆகணும்னா நம்ம நெக்ஸ்ட் ஹைகோர்ட் போகிறோம், நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் போகிறோம். அந்த மாதிரி டிஆர்டியில் இஷ்யூ சால்வ் ஆகுதுன்னா DR18 இருக்குது, டெட் ரெக்கவரி அப்பீலேட் ட்ரிபியூனல். அது மாதிரி அவங்க அப்பீல் பண்ணலாம். அதே மாதிரி NCLTலையும் NCL80 இருக்குது, நேஷனல் கம்பெனிஸ் லா அப்பீலேட் ட்ரிபியூனல் அப்படின்னு அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜில் வந்து அப்பீலும் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி சர்ஃபேசி ஆக்ட் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கஸ்டமர் வந்து அவங்களோட லேண்டையோ இல்லை இந்த செக்யூரிட்டி, அந்த லேண்ட் இருக்குல்ல, அதை வந்து கஸ்டமர்ஸ் cannot செல் ஆர் லீஸ் இஸ் செக்யூரிட்டிஸ் பிளெஜ்டு வித்தவுட் பேங்க்ஸ் கன்சென்ட். பேங்க்கோட முன்னனுமதி இல்லாமல் அதை அவங்க வந்து செல் பண்ணவோ இல்லை ஏலம் விடவோ முடியாது. அந்த மாதிரி ஒருவேளை அவங்க பண்ணால் இட் பிகம்ஸ் அ கிரிமினல் கேஸ் அண்டர் செக்ஷன் 420 அண்ட் ஆல்சோ இமிடியேட்லி கிளாசிஃபைட் அஸ் வில்ஃபுல் டிஃபால்ட்டர். இந்த மாதிரி ஏதாவது பேங்க்கோட செக்யூரிட்டியை வந்து பணம் சர்ஃபேஸ் ஆக்ட் இனிஷியேட் பண்ணதுக்கப்புறம் முன்னனுமதி இல்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணால் இது வந்து செக்ஷன் 420 கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள வில்ஃபுல் டிஃபால்ட்டர் அப்படின்னு பேங்க் அறிவிச்சிட்டாங்கன்னா வேறு எந்த வங்கிகள்லையும் அவங்களால பணம் வாங்க முடியாத மாதிரி ஒரு மோசமான நிலைமை உருவாயிடும். இப்போது பேங்க் டேக் பொசிஷன் ஆஃப் செக்யூர்ட் அசெட்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் 13. அந்த செக்ஷன் 13 ஆஃப் சர்ஃபேசி ஆக்ட் படி அவங்க அந்த செக்யூர்ட் அசெட்ஸை பொசிஷன் எடுத்துக்கலாம். ரோல் ஆஃப் நியூஸ் பேப்பர், அதான் ரோல் ஆஃப் நியூஸ் பேப்பர் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து இவ்வளோ நகைக்கடன் வாங்கி கட்டாமல் இருக்காங்க, ஒரு இடம் வாங்கி எங்களுக்கு இடத்த செக்யூரிட்டியாக கொடுத்துட்டு பணம் கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு அந்த பேங்க் மூலமாக வந்து ஒரு லீடிங் நியூஸ் பேப்பரில் ப்ரிஃபரபிளி இந்த ரீஜனல் லாங்குவேஜ், இப்போ தமிழ்நாடுனா தமிழ் லாங்குவேஜ்லையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் இதை வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. டிமாண்ட் நோட்டீஸ் இல்லை பொசிஷன் நோட்டீஸ் இல்லை ஆக்ஷன் நோட்டீஸ் இது எல்லாமே வந்து இது சம்மந்தமாக ஒரு லீடிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனால் ரோல் ஆஃப் நியூஸ் பேப்பர் வந்து சர்ஃபேஸ் ஆக்டை பொறுத்தவரை ரொம்ப முக்கியம். ரோல் ஆஃப் ARCIL அசெட் ரிகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இந்தியா லிமிடெட், எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ். இப்போ சர்ஃபேசி ஆக்டில் வந்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனி பேர் என்னன்னா அசெட் ரிகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இந்தியா லிமிடெட். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலையன்ஸ் ARC இருக்குது.
இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரிலையன்ஸ் ஏஆர்சி என்ன பண்ணுவாங்க, பேங்க்கில் ஒரு குறிப்பிட்ட லோன்ஸ் இப்போ ஒரு 100 லோன் அவங்களுக்கு என்பிஏ இருக்குது, அந்த 100 லோனை ஒரு கம்மியான அமௌண்ட் கொடுத்து பேங்க்குக்கு கொடுத்து அதை வாங்கிடுவாங்க. இப்போ ஒரு 10 கோடி லோன் இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுங்க, ஒரு 3 crores வந்து பேங்க்குக்கு கொடுத்துட்டு ஒரு 4 crores கொடுத்துட்டு அந்த லோன் எல்லாத்தையும் ரிலையன்ஸ் கம்பெனி வாங்கிடும். பேங்க்கு அதெல்லாம் வந்து ரைட் ஆஃப் பண்ணி அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் வந்து என்பிஏ இல்லை, அந்த அசெட்லாம் லாபம் வந்துருச்சுங்கிற மாதிரி கணக்கு அமைச்சு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த ரிலையன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த கஸ்டமர்ஸ் அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து அந்த கடனை வாங்கி அவங்க அதை சால்வ் பண்ணிக்குவாங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா, பேங்க்குக்கு அதிகமான ப்ரெஷர் இருந்துச்சு, அவங்க இவ்வளோ என்பிஏ அக்கௌண்ட்ஸை வந்து அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. அதனால ஏஆர்சி அப்படிங்கிற கான்செப்ட், அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. சரி, ரோல் ஆஃப் ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர், அந்த பொசிஷன் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஒரு ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் தான் எப்பயுமே சைன் பண்ணி அனுப்புவாங்க வங்கி மூலமாக. ஸோ எந்த டெசிஷன் எந்த லெட்டராக இருந்தாலும் அது ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர் மூலமாக தான் வரணும் போகணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பொசிஷன் நோட்டீஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். டிமாண்ட் நோட்டீஸ்னால் என்னென்னு பார்த்தோம், இவ்வளோ நிலுவைத் தொகை இருக்குன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. பொசிஷன் நோட்டீஸ்னால் நீங்கள் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிச்சு நாங்கள் இவ்வளோ ட்ரை பண்ணி நேராகவும் போய் பேங்க் மேனேஜர்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க, டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புவாங்க, ரிமைண்டர் அனுப்புவாங்க. அப்பையும் வந்து இவங்க எந்த விதமான ரெஸ்பாண்டும் பண்ணல அப்படின்னா ஒரு பொசிஷன் நோட்டீஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது உங்களோட செக்யூரிட்டியை நாங்கள் முழுவதாக ப்ரொசஸ் பண்ணி நாங்கள் அதை ஏலம் விட்டோ இல்லை விற்றோ நாங்கள் வந்து எங்கள் கடனை அடைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பொசிஷன் நோட்டீஸ். சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இ ஆக்ஷன் ஆல்சோ அவைலபிள். இந்த ஆக்ஷன்லாம் இப்போ வந்து இ ஆக்ஷனும் பண்ணுறாங்க. ஜுவல்ஸாக இருக்கட்டும் இல்லை லேண்டாக இருக்கட்டும், இந்த சேல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மூலமாகவும் பண்ணுறாங்க. நிறைய பேங்க்ஸோட சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் பேங்க்கில் எந்தெந்த இடம்லாம் வந்து சேலுக்கு இருக்குது அப்படின்னு இருக்கும். அதுக்கு அப்படியே நம்ம பேங்க் லோன் இப்போ நான் வந்து புதுசாக ஒரு அந்த செக்யூரிட்டி முன்னாடியே செக்யூரிட்டியாக இருக்க லேண்டை வாங்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு பேங்க் லோன் போட்டு அந்த இதை என்னோட பேரில் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், பேங்க்குக்கும் அந்த லோன் வந்து டேலி ஆகிடும். அதனால இ ஆப்ஷன் ஆல்சோ இப்போலாம் இருக்குது. இப்போ செக்லிஸ்ட் ஃபார் சர்ஃபேசி, சர்ஃபேஸில் என்னென்னலாம் வரும் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாட் அப்ளிகபிள் ஃபார் அக்ரி லேண்ட் ஆஸ் செக்யூரிட்டி, எங்கெல்லாம் வந்து விவசாய நிலத்தை செக்யூரிட்டியாக இருக்காங்களோ அங்கே வந்து சர்ஃபேசி ஆக்ஷன் இனிஷியேட் பண்ண முடியாது. விவசாயிகளோட நலன் கருதி இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்போ மினிமம் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா 1 lakh rupees அண்ட் above இருந்தால் தான் சர்ஃபேசி ஆக்ஷன் இனிஷியேட் பண்ண முடியும். அக்கௌண்ட் மஸ்ட் பி என்பிஏ அண்ட் மஸ்ட் ஹேவ் செக்யூரிட்டி, அது வந்து கண்டிப்பாக என்பிஏ லோனாக தான் இருக்கணும். இப்போ எஸ்எம்ஏ 2ல் இருக்கிறத போய் நான் சர்ஃபேசி இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக என்பிஏ இருக்கணும். அதே மாதிரி அந்த லோனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜுவல் லோனோ, ஒரு ஜுவல் அஸ் செக்யூரிட்டியோ இல்லை ஒரு பில்டிங்கோ ஒரு ஃபேக்ட்ரியோ வந்து கண்டிப்பாக ஒரு செக்யூரிட்டியாக இருக்கணும். ஸோ சர்ஃபேசி ஆக்டில் இனிஷியேட் பண்ணணும் ஒரு ஆக்ஷன் அப்படின்னா கண்டிப்பாக அதோட செக்யூரிட்டி அட்டாச் ஆகிருக்கணும் அந்த லோனோட. நாட் அப்ளிகபிள் இஃப் பெண்டிங் டியூஸ் இஸ் லெஸ் தேன் 20% ஆஃப் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டையும் சேர்க்கும்போது இப்போ பெண்டிங் டியூஸ் வந்து அதோட 20% கீழே இருந்தால் சர்ஃபேசி ஆக்ஷன் இனிஷியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ஸ்லைடோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் சில இம்பார்ட்டண்ட் அப்ரிவேஷன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சர்ஃபேசி என்னென்னு பார்த்தோம், இஎம்ஐனா என்னென்னு பார்த்தோம், டிஆர்டி, என்சிஎல்டி, எஸ்எம்ஏ, என்பிஏ, ஐபிசி, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், ஏஆர்சி அப்படிம்பாங்க இல்லை ஏஆர்சிஐஎல்பாங்க, அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் இந்தியா லிமிடெட். இதெல்லாம் சில இம்பார்ட்டண்ட்டான அப்ரிவேஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் விசிட்டிங் அவர் சேனல் ஆஃபன் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.